My dear students, this is class 11 maths exercise 3.4 question number 12 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா sin 75 degree minus sin 15 degree equal to cos 105 degree plus cos 15 degree அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த sin 75 டிகிரியை வந்து sin 75 minus sin 15 degree வந்து LHS ன்னும் cos 105 and cos 15 degree வந்து RHS ன்னு எடுத்துக்கலாம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு. 75 நம்ம எப்படி எழுதலாம்னா 45 plus 13 எழுதலாம். ஏன்னா 75 டிகிரிக்கு டைரக்டா ஆன்சர் எடுக்க முடியாது. அதே போல 15 டிகிரி வந்து 45 minus 13 எழுதலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் sin 75 பதிலாக sin 45 plus 30 டிகிரின்னு எழுதலாம். அதே போல் sin 15 வந்து sin 45 minus 30 டிகிரின்னு எழுதலாம். ஓகே, இப்போ ரெண்டு ஃபார்முலா நமக்கு வேணும். அதாவது sin a plus b equal to sin a cos b plus cos a sin b. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம sin 45 plus 30க்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ sin 45 cos 30 plus cos 45 sin 30. ஓகே, தென் மைனஸ்க்கு மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்த ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா sin 45 minus 30. அப்போ sin a minus bக்கான ஃபார்முலா வேணும். sin a cos b minus cos a sin b. இதுதான் sin a minus bக்கான ஃபார்முலா. ஓகே, இதை வந்து இந்த ரெண்டாவது டேர்முக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, எப்படி வரும்னா ஒரு பெரிய ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. sin 45 cos 30 minus cos 45 sin 30. முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும். ஓகே, தென் sin 45 1 by root 2 cos 30 வந்து root 3 by 2 plus cos 45 கான வேல்யூ 1 by root 2 sin 30 வந்து 1 by 2. ஓகே, தென் மைனஸ் போட்டுக்கலாம். ப்ராக்கெட்டுக்குள்ள sin 45 1 by root 2 cos 30 வந்து root 3 by 2 cos 45 again 1 by root 2 sin 30 1 by 2. ஓகே, ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 1 into root 3 மேலே வரும், கீழே 2 into root 2 2 root 2. ஓகே, ப்ளஸ் 1 into 1 1, கீழே 2 root 2 மைனஸ் 1 into root 3 தான் வரும் மேலே, கீழே வந்து 2 root 2 வந்துடும். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம மைனஸ் உள்ளே எடுக்கும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும். 1 into 1 1, கீழே 2 root 2. இப்போ மைனஸில் ஒன்று ப்ளஸில் ஒன்று இருக்குது பாருங்கள், root 3 by 2 root 2. அதை கட் பண்ணிடலாம். அப்புறம் 1 by 2 root 2 வந்து 2 இருக்குது. அப்போ 2 times of 1 by 2 root 2. 2க்கு 2 கட் பண்ணிக்கலாம். அப்போ மீறது 1 by root 2. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு வரும். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் cos 105 degree plus cos 15 degree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம 105 எப்படி எழுதலாம்? cos 60 plus 45 ரெண்டையும் ஆட் பண்ணால் 105 வருது. ஓகே, ஸோ இதை cos 15 எப்படி எழுதலாம்னா cos 45 minus 13 எழுதலாம். ஓகே, இப்போ ரெண்டுத்துக்கான ஃபார்முலா வேணும். அதாவது cos a plus bக்கு ஃபார்முலா வேணும், cos a minus bக்கு ஃபார்முலா வேணும். ஓகே, ஸோ ரெண்டுத்தினுடைய ஃபார்முலா இங்கே எழுதிக்கலாம். நம்ம cos a plus bக்கான ஃபார்முலா ஈக்குவல் டு cos a cos b minus sin a sin b. ஓகே, அடுத்து cos a minus bக்கான ஃபார்முலா cos a cos b plus வரும் இங்கே. ஓகே, sin a sin b. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு பாருங்கள், cos 60 plus 45. ஏக்கு பதிலாக 60, பிக்கு பதிலாக 45 இல்லையா? ஸோ இந்த அடுத்து cos 15 டிகிரிக்கு எப்படி எழுதுவோம்? cos 45 minus 13 எழுதுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த cos 60 plus 45க்கு எக்ஸ்பென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ cos 60 cos 45 minus sin 60 sin 45 ப்ளஸ் நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்கள். ஸோ cos 45 minus 30க்கு பதிலாக என்ன எழுதுவோம்? cos 45 cos 30 ப்ளஸ் sin 45 sin 30. இப்போ எல்லாத்துக்கும் வேல்யூ கொடுத்துடலாம். ஓகே, cos 60க்கான வேல்யூ 1 by 2, cos 45 1 by root 2 minus
sin 60க்கான வேல்யூ root 3 by 2, sin 45 1 by root 2 plus cos 45 1 by root 2, cos 30க்கான வேல்யூ root 3 by 2 plus sin 45 1 by root 2, sin 30க்கு 1 by 2. ஓகே, இப்போ கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1 into 1 1, கீழே 2 root 2 minus root 3 into 1 root 3, கீழே 2 into root 2 2 root 2 plus root 3 into 1 root 3, கீழே 2 root 2 plus 1 into 1 1 தான் வரும், கீழே 2 root 2. பாருங்க, plus root 3 by 2 root 2 minus root 3 by 2 root 2 கட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 by 2 root 2 2 டைம்ஸ் 2 டைம்ஸ், அப்போ 2 into 1 by 2 root 2, 2க்கு 2 கேன்சல் பண்ண பிறகு இங்கேயும் 1 by root 2 தான் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டுத்துலையுமே 1 by root 2 தான் ஆன்சர் கிடைக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, hence proved. Thank you students.